வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இழக்கக்கூடாதது அவனது சுயமரியாதை. ஆனால் அதே சுயமரியாதை மற்றவர்களால் சிதைக்கப்படும் போது உருவாகும் அந்த ஒரு வழி இருக்கிறதே, அது மரணத்தை விட கொடியது. உன்னால் முடியாது, உனக்கெல்லாம் இது தேவையா, நீ உருப்படவே மாட்டாய். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கீங்களா? உங்கள் கனவுகளை சொல்லும்போது ஊரே உங்களை பார்த்து சிரித்திருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் இன்று நாம் கொண்டாடும் அத்தனை வரலாற்று நாயகர்களுக்கும் இதே போன்று ஒரு இருண்ட காலம் இருந்தது. அவர்கள் அந்த அவமானங்களை ஒதுக்கி தள்ளவில்லை, மாறாக அவற்றையே எரிபொருளாக மாற்றி தங்கள் வெற்றிக்கான ஏணிகளை கட்டினார்கள். வாருங்கள், அவமானங்களை அரியணைகளாக மாற்றிய அந்த இரகசிய பயணத்தை இன்று காண்போம். நமது பாதையில் யாராவது கற்களை எறிந்தால் அதை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, அந்த கல்லால் அடிபட்டு அழுது கொண்டு அங்கேயே அமரலாம். மற்றொன்று, எரியப்படும் மற்றொரு கல்லையும் சேகரித்து உங்கள் வெற்றிக்கான ஒரு பலமான கோட்டையையே எழுப்பலாம். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை சொன்னார், வெற்றி பெற வேண்டும் என்ற தாகம் இருப்பவனுக்கு அவமானங்களே சிறந்த ஊக்க மருந்து. இதற்கு சிறந்த உதாரணம் நம் நெஞ்சில் வாழும் APJ அப்துல் கலாம் அவர்கள். விண்வெளி வீரராக வேண்டும் என்ற ஒற்றை கனவோடு டேராடூனுக்கு நேர்முக தேர்வுக்கு சென்றார். ஆனால் 9வது இடத்தை பிடித்த அவருக்கு தோல்வியே மிஞ்சியது. ஏனென்றால் அங்கு 8 பேருக்கு மட்டுமே வேலை. அன்று அவர் மனம் உடைந்திருந்தால் ஒருவேளை ஒரு சாதாரண ஆசிரியராகவோ அல்லது வேறு பணிக்கோ சென்றிருப்பார். ஆனால் அந்த தோல்வியையும் அந்த தருணத்தின் வலியையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவு இன்று இந்தியாவை வியக்கும் ஏவுகணை நாயகனாக அவர் உயர்ந்தார். உங்களை நோக்கி வீசப்படும் அவமானங்கள் அனைத்தும் உங்களை இன்னும் உயரத்தில் வைப்பதற்கான அழுத்தங்களை தவிர வேறில்லை. நாம் எதையாவது சாதிக்க முயலும் போது நம்மை சுற்றி 1000 விமர்சனங்கள் எழும். இவன் என்ன பெரிய ஆளா, இவன் இதையெல்லாம் செய்ய போறானா என்று உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொன்னார். உலகம் உங்களை முட்டாள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள், அவர்கள் உங்களை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். இதை கையாள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, செவிடனாக இருங்கள். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்த தவளைகள் மேலே ஏற முடியாமல் தவித்தன. மேலே இருந்த மற்ற தவளைகள் இது சாத்தியமே இல்லை, கீழே விழுந்து செத்துடுவீங்க அப்படின்னு கத்துச்சு. அத்தனை தவளைகளும் முயற்சியை கைவிட்டன. ஆனால் ஒரே ஒரு தவளை தவிர அது மட்டும் போராடி மேலே வந்துட்டு. காரணம் என்ன தெரியுமா? அந்த தவளைக்கு காது கேட்காது. மேலே இருந்தவங்க கத்துறத அது தன்னை உற்சாகப்படுத்ததான் நினச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துட்டுச்சு. அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் காதுகளை மூடிக்கிட்டு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறது மட்டும்தான். அவமானத்தின் உச்சங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒன்றிலிருந்து நீங்களே தூக்கி எறியப்படுறது தான். அப்படி ஒரு அவமானத்தை சந்தித்தவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்தே அவர் ஒரு முறை நீக்கப்பட்டார். உலகம் சிரித்தது. இனி ஜாப்ஸின் கதை முடிந்தது என்றார்கள். ஆனால் புத்தர் சொன்னது போல் எண்ணியபடியே ஆகுவீர்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. ஜாப்ஸ் கவலைப்படல. அவர் அந்த அவமானத்தை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். மேலும் பல நிறுவனங்களை தொடங்கினார். சில ஆண்டுகளில் ஆப்பிள் நிறுவனம் வீழ்ச்சி சந்தித்த போது மீண்டும் அவரே தேவைப்பட்டார். அதே நிறுவனத்திற்கு அவர் மீண்டும் ராஜாவாக திரும்பினார். வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலேயே தங்கிவிடுவதுதான் உண்மையான தோல்வி. உலகமே உங்களை நம்பினாலும் உங்களை நீங்கள் நம்பலைன்னா எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி உலகமே உங்களை வெறுத்தாலும் உங்களை நீங்கள் நம்பினா உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. தியோடர் ரூஸ்வெல்ட் சொன்னார், உன்னால் முடியும் என்று நம்பு, பாதி வெற்றி அடைந்து விட்டாய். தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியை பாருங்கள். அங்கு தெரிவது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, பல போராட்டங்களை தாண்டி நிற்கும் ஒரு சாதனையாளன். சுயமரியாதை என்பது மற்றவர்கள் தருவதல்ல, அது உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்வது. உங்கள் மன உறுதிதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு பதில் சொல்ல துடிக்காதீர்கள். வார்த்தைகளால் பதில் சொல்வது பலவீனமானவர்களின் செயல். உன் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும், உன் வெற்றி இடியென முழங்கட்டும். இதற்கு மிகப்பெரிய சாட்சி நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் ஒரு சின்ன சிறையில் அடைக்கப்பட்டார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதைக்கு உள்ளானார். ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். அந்த மௌனம்தான் அவரை தென்னாப்பிரிக்காவின் அதிபராக்கியது. அவர் சிறையிலிருந்து வெளிவந்த போது அவரை துன்புறுத்தியவர்கள்
அவர் முன் தலை குனிந்து நின்றார்கள். உங்கள் வெற்றிதான் நீங்கள் கொடுக்கும் மிக சிறந்த பதிலடி. நண்பர்களே, நீங்க கேட்டவை வெறும் கதைகள் அல்ல, இவை வாழ்வின் உண்மைகள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதுதான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த தருணம். அவமானங்களைக் கண்டு பயப்படாதீர்கள். அது உங்களை செதுக்க வந்த உளி. வலியை தாங்கும் கல்தான் சிலையாகும். ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல, ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாஞ் செயல். உங்களால் முடிந்தவரை எல்லா வழிகளிலும் நற்செயல்களை செய்து கொண்டே இருங்கள். வெற்றியை உங்கள் பின்னால் வரவையுங்கள். இன்று முதல் உங்கள் பயணத்தை ஒரு புதிய உத்வேகத்துடன் தொடங்குங்கள். அவமானங்கள் அழியட்டும், உங்கள் வெற்றி மலரட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.